தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் மன்றத்தில் பார்த்தோன்னா ஒரு விவாதம் நடந்துச்சுல்ல விவாதம். அந்த மேடையில் பார்த்தோன்னா நம்ம தாவேக்காவை சேர்ந்த பாய் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கேள்விகளால் மற்றவங்கள துளைச்சிருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு யாருமே பதில் சொல்லவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி, அதில் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது யார் அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டாய் துரைமுருகன் ப்ளஸ் சீமான், இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரை வச்சு பார்த்தோன்னா பல கேள்விகளை அண்ணன் விமர்சனமாக வச்சுருந்தாரு, கேள்விகளும் கேட்டிருந்தாரு, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டாரு. ஆனால் அங்கே வந்து அடுத்து பேசின அந்த சாட்டை துரைமுருகன் பார்த்தோன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, எதுவுமே பேசாமல் பார்த்தோன்னா அவர் என்னத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரோ அது மட்டும் பேசிட்டு கடந்து போயிட்டாரே தவிர மற்ற எதுவுமே பேசவே இல்லை. இதுதான் அங்கே நடந்துச்சு. அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் கூடுது, ஓட்டாக மாறாது, நயன்தாரா கூட்டம் கூடுது, சன்னி லியோன் கூட்டம் கூடுது அப்படின்னு மாதிரி பேசுகிறீங்களே, எங்கள் அண்ணன் விஜயை பற்றி பார்த்தோன்னா நாங்கள் எங்களோட அக்கா தங்கச்சிக்கிட்ட ஒய்ஃப் கிட்ட பேசுவோம், நீங்கள் சன்னி லியோனை பற்றி பார்த்தோன்னா உட்காந்து பேசுவீங்களா வீட்டில் அப்படின்னு கேள்வி ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இது இந்த ஊப்பிகள், இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த எல்லாருக்குமே தான். இந்த விஷயத்தை பார்த்தோன்னா நீங்கள் பேசுகிறீங்களே, உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து அதை பேசுவீங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். பதிலே காணும், அதை பற்றி பேசவே இல்லை. இனிமேல் எவனாவது பார்த்தோன்னா இந்த விஷயத்தை எடுத்து பேசினாங்க அப்படின்னா நம்ம பாய் சொன்ன இதே விஷயத்தை பார்த்தோன்னா முன் வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு எதுவுமே பேச மாட்டாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும். சரி, ஓகே. இந்த சாட்டை துரைமுருகன் பேசின சில விஷயங்கள், அந்த பாய் சொன்னதுக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு பதிலுமே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை. வளசரவாக்கத்துக்கு பார்த்தோன்னா தம்பிகளை துணை கூப்பிட்டாருன்னு சொன்னார்ல, அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் பார்த்தோன்னா ஒரு பதில் சொல்லியிருந்தார், அதுவும் போய் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படியெல்லாம் அண்ணன் கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் வளசரவாக்கத்தில் கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டுட்டு பார்த்தோன்னா சீமான் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பசங்க எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேஸுக்கு தான் வள சொன்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். தம்பிகள் அதுக்கு பின்னாடி போனதும் தெரியும். ஆனால் கோர்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா தம்பிகள் பக்கத்தில் நின்று அப்படியே பார்த்தோன்னா கையை இப்படி தூக்குனுது. அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணாங்க, நீதி வெல்லும் அப்படின்ற மாதிரியான. இவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த தளபதி சொன்ன மாதிரி நீதி வெல்லும் அப்படின்னு முதலே பேசுனது இவங்க தான். அந்த லெவலில் பார்த்தோன்னா வளசர வாக்கத்தில் கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு இந்த விஜயலட்சுமி அக்கா கொடுத்த கேஸுக்கு பயந்துட்டு போனவர் பார்த்தோன்னா ஒரு மேடையில் இல்லைன்னு சொல்லி போய் பேசுகிறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பேர் நீங்கள் வச்சுங்க, அந்த லெவலில் பார்த்தோன்னா முட்டு கொடுக்குறாரு அண்ணனுக்கு. இது ரியாலிட்டி. இந்த மாதிரியே பார்த்தோன்னா ஒரு பொண்ணை தெரியவே தெரியாதுன்னு அதுக்கப்புறமா வேலையை முடிச்சுட்டு ஏமாற்றிட்டு போன ஒரு தற்கொலை எப்படி பார்த்தோன்னா அரசியலுக்கு ஃபிட்டாக இருப்பார். இவர் அன்ஃபிட் தான். இதில் பார்த்தோன்னா விஜய் என்ற அரசியல் அழுக்கு அப்படின்னு முதல்ல இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒரு அரசியல் அழுக்கு வந்து தொடச்செறியணும் அப்படின்னு தான் இப்போ தாவேக தொண்டர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் இப்படி சொன்னதுக்கப்புறமா. ஏன்னா அரசியலை பார்த்தோன்னா இருந்து எந்த ஒரு சாதனையுமே பண்ணாமல் எந்த ஒரு சீட்டுமே ஜெயிக்காமல் ஓட்டை மட்டும் பிரிச்சுக்கிட்டு அந்த வேட்பாளர்கள் தோக்கருக்கு எதிர்கட்சிக்கிட்ட காசையும் வாங்கிட்டு திருநதி திருட்டி பார்த்தோன்னா தங்களோட குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு அப்படி இருக்கிற இந்த அரசியல் அழுக்கு தான் முதல்ல தொடச்செறியணும் அப்படின்றது தாவேகா தொண்டர்கள் இப்போ எடுத்திருக்காங்க. இனிதான் பார்த்தோன்னா தாவேகா தொண்டர்கள் செய்யப்போட வேலை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வேறு லெவலில் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு நாம் டம்மி கட்சின்னு வச்சுங்களேன். நான் சொன்ன மாதிரி நாம் டம்மி கட்சின்ற இந்த கட்சி பார்த்தோன்னா டம்மி கட்சி தான். இது டம்மியாகவே தான் இருக்குது, வேறு எதுவுமே சாதிக்க முடியாது, எதையுமே பண்ண முடியாது. ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு நாள் மட்டும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு அதை எடுத்து சோசியல் மீடியாஸில் போட்டு மக்களுடன் களத்துள் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கட்டமைச்சுக்குவாங்க. அடுத்த நாள் இன்னொரு போராட்டத்துக்கு போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி இதை பேசிப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த போராட்டம் முடிகிற வரைக்கும் அந்த மக்கள் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. இல்லை இவங்க ஏதோ ஒரு போராட்டத்தை எடுத்தாது முழுசாக செஞ்சு முடிச்சு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை மாற்றிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. 15 வருஷத்தில் எதுவுமே செய்யாத ஒரு தற்கொலை கட்சி, ஒரு நாம் டம்மி கட்சி அப்படின்னா இந்த கட்சி மட்டும்தான். அதனால் இந்த ஒரு அரசியலுக்கே அன்ஃபிட்டாக இருக்கிற இந்த கட்சியை தொடச்செறியணும் அப்படின்றதான் நம்ம தாவேக்காவோட முழு நிலைப்பாடு. அது எந்த மாற்றம் இல்லை. தாவேக்கா தொண்டர்களோட நிலைப்பாடு. அதை கூடிய விரைவில் பண்ணிட்டு தான் அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாம் டம்மி கட்சியே பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்றது நம்மளோட ரிக்வஸ்ட். சரி, ஓகே. இப்போது அந்த சாட்டை துரைமுருகன் நாங்கள் பேசும்போது அவரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம பேசுனதுக்கெல்லாம் யாருமே பதில் சொல்ல முடியாது, யாராலையும் பார்த்தோன்னா எதிர்கேள்வி கூட கேட்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா மேடையில் பேசுறது. ஃபஸ்ட்டு இவங்க பேசுகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சாஃப்டாக வருவாங்க, சாஃப்டாக பேசுவாங்க, சாஃப்டாக கருத்தை முன்வைப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி வரும்போது மட்டும் பார்த்தோம்னா அப்படியே முகத்தில் அப்படியே ஒரு ஆக்ரோஷம் நிரம்பி வழியும், ஒரு வன்மத்தோடையே பேசுவாங்க. ஏன்னா எதையுமே சாதிக்க முடியாத ஒரு கட்சி வன்மத்தோடு தான் பேசும், எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற ஒரு கட்சி வன்மத்தோடு தான் பேசும். கோபத்தில் பார்த்தோன்னா கை ஊ அப்படின்னு தூக்கி பேசுகிறதா பார்த்தோன்னா இந்த கட்சிக்கே வேலையை. வேறு எதையுமே பார்த்தோன்னா சாஃப்டாகவே பேச மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கிறவனே சாஃப்டாக பேசிட்டு போகிறா, ஆட்சினா என்னன்னே தெரியாது, நீங்கள் எதுக்கே கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். இது நாம் கத்தும் கட்சி அப்படின்னு கூட இன்னொரு பேர் வச்சுக்கலாம் அந்த கட்சிக்கு. அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இந்த கட்சிக்காரங்க பூரா கத்திட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கத்திட்டே தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அதுக்கப்புறமா பாயிண்ட்டுக்கு வருவோம். அண்ணன் பார்த்தோன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு சாட்டை துரைமுருகன் ஸ்டேஜில். என்ன பாடுறாரு அப்படின்னா, அடி உதயம் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா சிபிஐ பொங்கலாம், தளபதி விஜய்களுக்கு சிபிஐ பொங்கலாம். அதாவது சிபிஐக்கு விசாரணைக்கு விஜய் போனார், சட்ட கசங்காமல் போயிட்டு சட்ட கசங்காமல் வந்தார். அதுவும் கருப்பு ட்ரெஸ்ஸில் போனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு, விவாதம் வரைக்கும் போச்சு. அப்படி போயிட்டு வந்தவர் அடுத்த நாளே பார்த்தோன்னா வர சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வர முடியாது.
எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும், பொங்கல்லாம் வருது, நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் தான் வருவேன் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்டதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. குற்றவாளியாக இருந்தால் நான் சொன்ன தேதிக்கு தான் நீ வரணும், அதனால் நீ எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு குற்றவாளியாக இருந்தால் விட்டுருக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 நாள் அங்கேயே வச்சுருந்துருப்பாங்க. சாட்சியின் ரீதியாக விசாரிக்க கூப்பிட்டதுனால தான், பர்மிஷன் கேட்டதுனால விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தோன்னா நார்மலாக சிபிஐ பண்ண ஒரு விஷயம். குற்றவாளியாக இருந்தால் நீ எங்களுக்கே ஆர்டர் போடுறீ அப்படின்னு தட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு வரோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பர்மிஷன் சிபிஐ கொடுத்துருச்சு. ஏன்னா சாட்சி அடிப்படையில் விசாரிக்க கூப்பிட்டாங்களே தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. இவன் உட்காந்து கதறுவாங்களா உருட்டுவாங்களா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சிபிஐ பொங்கல்னு சொல்கிறாரு. கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார் அப்படின்றாங்க. எழுத்துப்பூர்வமாக பார்த்தோன்னா விசாரணை நடத்துகிறாங்கன்னா தற்கொலை அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஆளுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கேட்க தோணுது. எழுத்துப்பூர்வமான விசாரணை நடந்துச்சு. அது கடிதம் எழுதி கொடுக்கல, எழுத்துப்பூர்வமாக விசாரணை நடத்தினாங்க. அதான் உண்மை, அதான் நடந்துச்சு. அதுவும் இந்த தற்கொலைக்கு தெரியல, அதையும் மாற்றி உருட்டுவான். சரி, விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிறார் அப்படின்னு உருட்டுது, கடிதம் எழுதிட்டார் அப்படின்னு உருட்டுது இந்த சாட்டை துரைமுருகன். ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே தூக்கி உள்ளே போட்டு ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துக்கிட்டு, ஐயா நான் இனிமேல் பேசவே மாட்டேன், இப்படி வன்முறை தோன்ற மாதிரி பேசவே மாட்டேன், ஆபாசமாக பேசவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தது யார் அப்படின்னு அந்த சாட்டை துரைமுருகன். அந்த கடிதத்தை நீங்கள் எழுதியிருப்பீங்களே அதே மாதிரி அங்கே விஜய் எழுதியிருப்பாருன்னு நினைக்காதீங்க, அது வேற. நீங்களாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா அவதூறு பேசிட்டு ஆபாசமாக பேசிட்டு சுற்றி குரூப்புக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வரணும். பெட்டி படிக்கையோட போகிறாரு அண்ணன், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு போகிறாரு. மன்னிப்புக்கே எழுதி கொடுத்துட்டு கிளம்புறாரு. மன்னிப்பு கடிதம் எழுதுன இவர் விஜய் கடிதம் எழுதுனதை பற்றி பேசுகிறார். அவர் எழுத்துப்பூர்வமான விசாரணை நடத்தினாங்க. அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கியா தற்கொலை அப்படின்னு யாராவது சொல்லி புரிய வைங்க தம்பிகளா அப்படின்னு இந்த அண்ணனுக்கு நம்ம கேட்டுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று பாடுறாரு. அடி உதயம் கலந்து வச்சு விடிய இருந்துச்சா சிபிஐ பொங்கலாமா. இப்போ சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அடி உதயம் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா டெர்மரிக் பொங்கல் அப்படின்னு நம்ம தான் பாடணும். சரி, ஒரு 2-3 லைன் வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அடி உதயம் கலந்து வச்சு விடிய புலர்ச்சியில் விருந்து வச்சது போலீஸ் பொங்கல் அப்படின்னு நம்ம தான் பாடணும் இவருக்கு. சரி, இன்னும் வேறு மாதிரி பாடணும் அப்படின்னா, அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா சாட்டை அண்ணனுக்கு அழுகுன பொங்கல் அப்படின்னு நம்ம பாடலாம். அந்த மாதிரி அண்ணனுக்கு எல்லா பாட்டுமே இருக்குது. சீமானண்ணன் கூட பாட்டு பாடலாம். சரி, அவர் அந்த இடத்துல விட்டுருங்க, இவர் தான் பேசினார், இவருக்காக பாட்டு பாடிக்கலாம். டெர்மரிக் பொங்கல் உங்களுக்கு நடந்திருக்குன்னு நீங்கள் அதை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறமா விஜய்க்கு பார்த்தோன்னா சிபிஐ பொங்கல் வச்சாங்களா இல்லை பொங்கல் சமைச்சு கொடுத்தாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். எல்லாமே முரண்பாடு, எல்லாமே பார்த்தோன்னா இவங்க கட்சிகள் நடந்துக்கிற விஷயங்கள். இதிலிருந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணிக்கிங்க. இவங்க எதையெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதை மற்றவங்களும் அனுபவிப்பாங்க அப்படின்னு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தோன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுது. கடிதம் எழுதினார் விஜய், அவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி விசாரணை நடத்துனாங்க. அங்கே கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டது யார் அப்படின்னு இந்த சாட்டை துரைமுருகன். அப்போ இவர் தானே பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு கடிதம் எழுதி. அப்போ அனுபவப்பட்டு தானே பார்த்தோன்னா இதை பற்றி பேச முடியும். அதை பேசியிருக்காரு. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விருந்து வச்சா டெர்மரிக் பொங்கல் அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளால் இனிமேல் பாடுங்க. இல்லை அப்படின்னா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய புழல் ஜெயிலில் அழுகுன பொங்கல்னு பாடுங்க. உங்கள் சாட்டை துரைமுருகனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. இவங்க எல்லாம் பார்த்தோன்னா விஜயில் விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் இவங்க தலையில் இவங்களே மண்ணை வாரி போட்டிக்கிட்டு இவங்க கட்சியில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையும் தூண்டி எடுத்து இவங்களுக்கே பார்த்தோன்னா ரிப்ளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிற குரூப்பெல்லாம் பார்த்தோன்னா விஜயை பற்றி பேசலாமா? போதைப் பொருட்களை பார்த்தோன்னா ஊக்கப்படுத்துகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்புறம் தான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் அப்படிங்கும்போது சினிமா பற்றியும் தெரியல, ரியல் லைஃப் பற்றியும் தெரியல, அரசியல் பற்றியும் தெரியல அப்படின்றதுக்கு இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். அதாவது ஊழலை நம்ம ஒழிப்போம் அப்படின்னு விஜய் சொல்கிறது, அதுக்கப்புறமா போதை பழக்கத்தை நம்ம ஒழிப்போம் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா ரியலாக தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா பேசின விஷயங்கள். அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோன்னா இந்த தற்கொலை என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரியான தத்துவ பாடல்கள் பாடி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் இங்கே பார்த்தோன்னா போதை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியோ படத்தில் நம்ம தளபதி ஒரு சாங் ஒன்று பாடுவார்ல, 10வது பாட்டில் நான் குடிக்க அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான பாடலை பாடிட்டு இவர் பார்த்தோன்னா போதை பழக்கத்தை ஒழிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த தற்கொலை பதிவு பண்ணுது. அதே பாட்டில் கீழே பார்த்தோன்னா மது அருந்துவது, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்களே. எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஸ்க்ரீனு, இது வந்து சும்மா பொய் பிம்பம் தான், இந்த ஸ்க்ரீனில் தெரியுது ஒரு பொய் பிம்பம், ரியாலிட்டி இதுதான், கீழே போடுற அந்த கருத்து தான் பார்த்தோன்னா ரியாலிட்டி, இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அவ்வளோதான், மற்ற எதுவுமே கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் கீழே பார்த்தோன்னா ரியாலிட்டி இதுதான், மது அருந்துவது உடல் நலத்திற்கு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா ஒரிஜினல். இதை படித்து பார்த்தோன்னா தெரியல அந்த தற்கொலை. சரி, ஓகே, இதுதான் பார்த்தோன்னா விஜய் இப்படி பாடி தான் வந்து மக்களை வந்து திருத்த போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை இவர் கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இவங்க அண்ணா சீமான் திரைத்துறையிலிருந்து தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுங்க.
அதாவது இது வந்து சினிமா படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்படின்னா இதை பண்ணுவாங்க. இது வந்து கற்பனை, நிஜம் கிடையாது. ரியாலிட்டியாக பார்த்தோன்னா இந்த மாதிரி விஜய் எங்கேயாவது பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரூம்குள்ளே இந்த மாதிரி டான்ஸ் ஆடி வீடியோ எடுத்து போட்டிருந்தார் அப்படின்னா நீ அதை கேட்கலாம். உங்கள் அண்ணா சீமான் மாதிரி பார்த்தோன்னா மாமா வந்து நல்லவல்ல, ரொம்ப நல்லவன், மாமா வந்து கெட்டவல்ல, கேடு கெட்டவ அப்படின்னு பார்த்தோன்னா ரியலாகவே வீடியோ எடுத்து போட்டு ரியல் லைஃப்பில் இருந்தது அப்படின்னா நீ அந்த கேள்வியை முன்வைக்கலாம். அது சினிமா தம்பி. சினிமாவில் ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா இப்படி தான் வடிவமைப்பாங்க. அந்த வடிவமைக்கப்படும் போது இந்த மாதிரியான சில கதாபாத்திரங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா இதை டைரக்டர் பண்ண சொல்லுவார். கதைக்காக தேவைப்படுது. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து கற்பனை, முழுக்க முழுக்க பார்த்தோன்னா கற்பனை. அதுக்காக தாண்டா தற்குறி பார்த்தோன்னா படம் ஸ்டார்டிங் ஆகும்போது இது முழுக்க முழுக்க கற்பனையாக எடுக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்டவை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்க்ளைமரே போடுவாங்க. அது பார்த்தோன்னா ஒரிஜினல் கிடையாது. அது வந்து ஒரு கற்பனை, சினிமா. அது உனக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதான்னு இந்த சீமான் பார்த்தோன்னா இந்த தம்பிகளுக்கு சொல்லணும். ஏன்னா சினிமாக்காரர் தான் பார்த்தோன்னா சினிமா பற்றி சொல்ல முடியுமில்ல. இப்போ தம்பி திரைப்படத்தில் பார்த்தோன்னா வந்து சீமான் அவர்கள் மாதவனை பார்த்தோன்னா ஒரு கேரக்டரை இறக்கி விட்டுருக்காரு. போகிறவங்களெல்லாம் போட்டு அடிப்பார், தப்பு செய்வங்கள பார்த்தோன்னா அடிப்பார். இதே மாதிரி சீமான் பார்த்தோன்னா ரியாலிட்டியாக பண்ண முடியுமா? கேஸு தான் போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இந்த சம்பவம் நடந்துருச்சு, ஒரு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேஸ் தான் கொடுப்பாரு. ஆனால் சீமான் பார்த்தோன்னா வந்து போகிற வரங்களெல்லாம் அடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அது ரவுடிகளெல்லாம் பார்த்து அடிப்பாரான்னு அடிக்க மாட்டார். அலுசுகளை பார்த்து தான் பார்த்தோன்னா தம்பிகள் கூட்டத்தில் இருக்கும்போது இறங்கி போய் அடிப்பாரே தவிர ரவுடிகள் இருக்காங்களே அவங்களாம் பார்த்தோன்னா உங்கள் அண்ணன் பையன் அடிக்க வேண்டியதானே. அந்த தம்பின்ற கதாபாத்திரமே சீமான மையம் வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அப்படின்னு எல்லா இடங்களுமே சொல்லியிருக்காரு. மாதவன் கூட சொல்லியிருக்காரு. அந்த சீமான் தான் மாதவன் அந்த இடத்துல. ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தோம்னா மாதவன் மாதிரி இறங்கி போய் எல்லாரையும் அடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது ஒரு கதாபாத்திரம், படத்தில் அப்படி தான் வரும். ரியாலிட்டியாக பார்த்தோம்னா அண்ணன் நீதிமன்றத்தில் பம்பிக்கிட்டு கை கட்டிட்டு தான் நிற்பாரே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் சினிமா தம்பி, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. நிஜத்தில் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா எங்கேயாவது சிகரெட் பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ பார்க்க முடியுமா? ஒரு காட்சிக்கு காட்ட முடியுமானா முடியாது. ஆனால் இந்த இடும்பாவனம் கார்த்தி குடிச்சிட்டு பார்த்தோன்னா படுத்து கிடக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாச்சு. எங்கள் அண்ணா சீமான் பார்த்தோன்னா போதையில் இருக்கிற மாதிரியான சில புகைப்படங்கள் வெளியாகிருக்கு. ஒரிஜினலாகவே பார்த்தோன்னா வெளியான புகைப்படங்களுக்கும் இந்த தற்கொலை சினிமாவில் இருக்கிற சில விஷயங்கள் எடுத்து வச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் போதை பழக்கத்தை நீங்கள் ஒழிக்க முடியாதரா, விஜய் மேலே தான் ஒழிக்க முடியும். சினிமா படத்தில் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத உன்னோட காட்ட முடியுமே தவிர ஒரிஜினலாகவே பார்த்தோன்னா அவர் பண்ணியிருக்காருன்னு காட்ட முடியுமானா முடியாது. உங்கள் குரூப்பெல்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு சரக்கு அடிச்சுட்டு பார்த்தோன்னா படுத்து கிடந்தீங்களா, அந்த குரூப்பெல்லாம் இருக்குது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரிஜினலாகவே காமிப்போம். உங்களால் ஒரிஜினலாக காட்ட முடியுமானா முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி படிக்கிற காலத்திலேயே எங்கள் காலேஜ் முன்னாடி ஒரு கல்லுக்கடை இருக்கும். அந்த கல்லுக்கடையில் குடிச்சிட்டு பார்த்தோன்னா சினிமா பார்க்குறது, சீட்டாடுறது எங்களோட வேலையா அப்படின்னு தெல்லவாரித்தனம் பண்ணிட்டு தெரிகிற தற்குறிகள் பண்ணுற வேலைகளை பார்த்தோன்னா இந்த ஆள் வந்து ஒரிஜினலாகவே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. கல்லுக்கு ப்ரொமோட் பண்ணுறான்னு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னா இந்த தற்குறி தான். கல்லுக்கு பார்த்தோன்னா போராட்டம் பண்ணி மரத்துலேருந்து கல் இறக்கி தடையும் மீறி பார்த்தோன்னா அரசாங்கத்தையும் மீறி, அரசாங்கம் போட்ட கட்டுப்பாடெல்லாம் மீறி அதை உடச்சிட்டு பார்த்தோன்னா கல் இறக்கி குடிச்சது இந்த தற்குறி. இந்த மாதிரி போதைப் பொருட்களை பார்த்தோன்னா அப்படியே விளம்பரப்படுத்துறது, போதைப் பொருட்களை பற்றி பேசுறது, ரியாலிட்டியாகவே பார்த்தோன்னா போதை அடிச்சுட்டு மட்டையை கிடைக்கிறதுன்ற மாதிரியான வேலைகளை இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக கூட பெரிய அளவில் பார்க்க முடியாது. இவனுக்கு தான் பார்த்தோன்னா அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு புரோக்கர்ஸே. இவனுக்கு பார்த்தோன்னா திமுக விற்கிற சாராயத்தை எதிர்த்து பேசுவாங்களாமா. கல் குடிச்சு எங்காவது உயிர் போயிருக்கா அப்படிம்பாங்க. கல் குடிச்சு உயிர் போகிறது போகாது, கடைசி டைமில் நடக்க வேண்டிய விஷயம். அதை பற்றி யாரும் பேசல தற்குறி. அதை குடித்தா போதை ஏறுமா ஏறாதா? போதை ஏறிச்சு அப்படின்னா 4 பேருக்குள்ளே சண்டை வருமா வராதா? அந்த போதையில் பார்த்தோன்னா யாராவது ஆயுதங்கள் எடுத்து பார்த்தோன்னா எதிரில் வர்றவங்கள அடிச்சு எதுன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா உயிர் போகுமா போகாதா? போதையில் அசம்பாவிதங்கள் நடக்குமா நடக்காதா? அந்த போதையில் பார்த்தோன்னா யாருக்காவதுக்கிட்ட பாலியல் சின்னல் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதுவும் பார்த்தோன்னா போதை தானே. போதைங்கிறது தான் இங்கே அடிப்படை. அந்த செத்தானா சாகலையான்றதெல்லாம் 2வது விஷயம். போதையில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குதுமா நடக்காதுன்றதான கேள்வி. போதைக்கு பார்த்தோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதே அந்த நாம் டெமி கட்சி தம்பிங்க தான். இவங்க பார்த்தோன்னா வந்து விஜய் அவர்கள் சினிமா படத்தை நடிச்சது குறை சொல்கிறாங்க. ரியலாக காட்டு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ரியலாக ஒரு இடத்துலையாவது எங்கேயாவது போய் பார்த்தோன்னா குடிங்க, சிகரெட் பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்க மாட்டார். சினிமா படங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் ரியலாகவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரஜினி அவர்கள் கூட பார்த்தோன்னா ஸ்டேஜை வந்து கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம், நம்ம ரியாலிட்டி அப்படி கிடையாது அப்படின்றது அவருக்கும் தெரியும், அவர் பின்பற்ற எல்லாருக்குமே தெரியும். போதைக்கே பார்த்தோன்னா ஒரு குடோனாக இருந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதே இந்த நாம் டம்மி கட்சி தான். இதில் விஜய் அவர்கள் சினிமா படத்தில் ஒரு பாட்டு பாடுனதுக்காக தூக்கிட்டு வருது இந்த சாட்டை துரைமுருகன். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பொழப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் தம்பியை கையில் எடுத்து விசில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் பார்த்தோன்னா இருக்கிறதுலேயே முட்டாள்தனம், தற்குறித்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை சொன்னால் பார்த்தோன்னா தாவேக்கா தற்குறிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நான் கேட்டதுக்கு மேலே பதில் சொல்லி அதுக்கப்புறமா நீ தற்குறி பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இன்னொரு கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாடு போலீஸுக்கு பார்த்தோன்னா டேக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். நாம் தமிழர் கட்சி தான் போதைப் பொருளை பார்த்தோன்னா ஊக்குவிக்குது அப்படின்னு. கல்லை ஊக்குவிக்கிறாரு சீமான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற தம்பிகள் தடை உடச்சி பார்த்தோன்னா போகிறாரு.
இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா டிஎன் போலீஸ் தான் டேக் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த லெவலில் ரியல் லைஃப்லேயே பார்த்தோன்னா சரக்கை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி. திமுக பார்த்தோன்னா வித்துட்ருக்கு. அதே கேள்வி கேட்காம அதையெல்லாம் நான் வந்து ஒழிக்கிறேன்னு சொல்கிறவரை பார்த்தோன்னா சினிமா படத்தில் ஒரு பாட்டு பாடிட்டார். அதை எதிர்க்குது இந்த தற்கூர் குரூப்பு. இவங்களுக்கு என்னத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுடா? இது லூசுத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டில் எதுக்குமே உதவாத இந்த நாம் டம்மி கட்சியை தொடச்சி எறிய வேண்டியது, இந்த அழுக்க துடைக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடர்களுடைய பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாரு, திரள் நிதி எடுக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது, ஆனால் பிளாக்ல டிக்கெட் விற்று பார்த்தோன்னா கோடி கோடியாக சம்பாதிக்கிறதா தப்பு அப்படின்றாரு. எப்படி பிளாக்ல டிக்கெட் விற்று கோடி கோடியாக சம்பாதிச்சாங்களாமா? இருக்கிறதுலே பார்த்தோன்னா ஒன்றா நம்பர் முட்டாள்தனமான விஷயம், ஒன்றா நம்பர் நம்ப முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். அது பார்த்தோன்னா ஈஸியாக வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவங்களாம் யாருமே கிடையாது. இந்த தற்கொலைங்களுக்கு தெரிஞ்சும் பார்த்தோன்னா அப்படி தான் பேசுவானுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இப்போ ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில தேட்டர்ஸில், எல்லா தேட்டர்ஸ்லுமே கிடையாது, ஒரு 5 4 இந்த மாதிரி 4-5 தேட்டர்ஸ் தான் பார்த்தோன்னா பிளாக்ல டிக்கெட் விற்பாங்க. எல்லா தேட்டர்லையுமே விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது பார்த்தோன்னா 1-2 தேட்டரில் விற்பாங்க. அது விஜயோட படத்துக்கு மட்டும்தான் நடக்குதானா? இல்லை, விஜய் அவர்களோட படத்துக்கும் நடக்கும், அஜித் அவரோட படத்துக்கும் நடக்கும், ரஜினியோட படத்துக்கும் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வர திரைப்படங்கள், பெரிய ஸ்டார்ஸோட படங்கள், இந்த படங்களுக்கு மட்டும்தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விலை வச்சு விற்பாங்க. யார் ரீசெண்டாக கூலி திரைப்படத்துக்கு கூட பார்த்தோன்னா 4000 ரூபாய் டிக்கெட் வச்சு விற்றாங்க, ஒரு தேட்டரில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா எங்காவது ஒரு சில பேர் எங்காவது ஒரு சில தேட்டர்ஸில் பண்ணுவாங்க. ஒரு சில தேட்டர்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ரொம்பவே ரேர் தான். ஒரு 4-5 தேட்டர்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் பண்ணுவாங்க. அது ஒரு ஷோ, வருஷத்துக்கு ஒரு படம், ஒரு ஷோவுக்கு அந்த மாதிரி விற்கிறாங்க. இது நடக்குது. இதில் பார்த்தோன்னா கோடி கோடியாக சம்பாரித்து பார்த்தோன்னா விஜய் வீடு கட்டிட்டாரு அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை பதிவு பண்ணுறான்னா, இவன் எந்த அளவுக்கு தற்கொலைத்தனமாக பண்ணுறதை நீங்களே நோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது அதில் அந்த தியேட்டருக்காரர் ஒரு நபருக்கு டிக்கெட்டை கொடுக்குறாரு, அந்த நபர் பார்த்தோன்னா அதிக விலை வச்சு விற்கிறாரு, அந்த நபர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கும் விஜய்க்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சில காசுகளே பார்த்தோன்னா வாங்கிக்கிறாங்க. அது தப்பு தான், நம்ம சரின்னு சொல்லவே இல்லை, அது மிகப்பெரிய தப்பு. அதில் பார்த்தோன்னா விரும்பி வந்து தான் விஜய் ஃபேன்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் பார்த்தோன்னா திணிக்க முடியாது. இவ்வளோ வேலை அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தோன்னா கொடுத்து வாங்கிட்டு போய் பார்க்குறவங்க தான் விஜய் ரசிகனாக இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். 200 ரூபாய்க்கு வாங்குறதும் 2000 ரூபாய்க்கு வாங்குறதும் அவனுடைய விருப்பம் விட்டதுனால அந்த இடத்துல அவள் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிறான். இதில் டேமேஜ் யாருக்குன்னா விஜய்க்கு உதவ வருது. ஆனால் இதை தடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அரசாங்கம் தான் தடுக்கணும். இந்த தியேட்டர் உரிமையாளர் இருக்காங்களே, இவங்க தான் தடுக்கணும். இப்போ எல்லா தேட்டர்லையுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி நடக்கிறது இல்லையா? ஒரு சில தேட்டர்ஸ்லாம் தான் இப்படி நடக்குது. அப்படிங்கும்போது தேட்டர் உரிமையாளர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த தேட்டர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அது தப்புன்னு நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பார்த்தோன்னா அதை ஏன் தடுத்து நிறுத்துறது இல்லை? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏன் பார்த்தோன்னா வார்னிங் கொடுக்குறது இல்லை? நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் முதல்ல கேட்கணும், அவங்களும் கேட்கறதில்ல. அதுக்கப்புறமா கவர்மெண்ட், இப்போ திமுக தான் ஆட்சியில் இருக்குது. திமுக ஆட்சியில் இருக்கிறது யார் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் இவங்க தானே. அப்போ இவங்க தானே பார்த்தோன்னா இதெல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். இந்த ஊப்பிகளே பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டு இருக்கிறது. அதிகாரத்தை நீங்கள் வச்சுட்டு இங்கே கேள்வி கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் போய் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. சினிமா துறையே பார்த்தோன்னா இப்போ திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களாம் பார்த்தோன்னா தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு அரசாங்கம் உங்களோட பொறுப்பாக இருக்குது. இப்போ உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அதை தடுத்து நிறுத்துங்களேன், ஏன் நிறுத்துறதில்ல அப்படின்னு அங்கே கேட்க வேண்டிய கேள்வியை இந்த தற்கொலைக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட அரசியல். இதுக்கு விஜய்க்கும் பார்த்தோன்னா எல்லா அளவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பார்த்தோன்னா அதை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்களா, அதுதான் பார்த்தோன்னா இந்த நாம் டம்மி கட்சியினுடைய வேலைகள். இதுதான் இவங்க பண்ணுவாங்க. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இது தான் நிர்மல்குமார் அவர்களும் பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து ஒரு நபர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாரு, அவரும் அந்த பதிலை சொல்லியிருந்தார். இதுவும் பார்த்தோன்னா இவங்களோட வேலை தான், இதை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் கேள்வி பார்த்தோன்னா விஜய் நோக்கி கேள்வி கேட்பாங்க. கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாங்க. எது இந்த 4-5 தேட்டரில் பார்த்தோன்னா ஒரு சில பேர் வைத்ததுனால விஜய் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டார். அது வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு. இது பார்த்தோன்னா ஒரு லாஜிக்கோட பேசுங்கடா அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டானுங்க. இதுவும் பார்த்தோன்னா ஒரு தற்கொலைத்தனமான விஷயம் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இல்லை என்ன மாதிரியான அரசியல் அணுகுமுறைன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த அரசியலெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியாதுப்பா சத்தியமாக. இதுக்கு பேர் தான் நாம் டம்மி கட்சி, நாம் உருட்டு கட்சி, நாம் கத்தும் கட்சி, எல்லாத்தையும் வச்சுங்க. இதான் பார்த்தோன்னா எங்களுக்கு பேர் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அப்படியே அந்த டெர்மரிக் பொங்கலை பார்த்தோன்னா எல்லோரும் இனி பாடுங்க அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் வரவேற்கப்படுகிறது. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.